வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கும் வந்து பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. இதுல வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. நெறைய ஃபீல்ட்லேருந்து வருவாங்க. சிங்கர்ஸு, ஆக்டர்ஸு, நெறைய செலிபிரிட்டீஸு நெறைய பேர் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவோம், இங்க வந்து மக்கள வந்து நீ கவர்றதுக்காக அவங்க என்ன ஃபீல்ட்ல இருக்காங்களோ, அந்த திறமைய காட்டுற ஷோ கிடையாது இது. நீ மக்கள வந்து ஏதாவது விதத்துல வந்து நீ கவரணும். மக்களுக்கு பிடிக்கிற மாரி நடந்துக்கணும். அது எது வேணா இருக்கலாம். ஏன்னா சில பேர் பேச்சாளரா இருப்பாங்க, சில பேர் சிங்கர்ஸா இருப்பாங்க, ஆக்டர்ஸா இருப்பாங்க, ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் அவங்க ஃபீல்ட வச்சா, அப்ப சாதாரணமா இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ அது வந்து எது பண்ணாலும் மக்கள வந்து கவர்ற மாரி இருக்கணும். அது வந்து ரியலா அதாவது வந்து வெளி உலக தொடர்பே இல்லாம, ஃபோனு, டிவி, உங்க தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிலாம் இல்லாம, தனியா நீ வந்து ஒரு பல உ உனக்கு தெரியாத நெறைய பேர் கூட ஒரே வீட்ல எப்படி 100 நாள் இருப்பீங்க? அப்போ உங்க எமோஷன்ஸ்லாம் என்ன வரும்? எப்படி பிஹேவ் பண்ணீங்க? இது ஒரு புது விதம். ஏன்னா உங்களுக்கு வந்து டே, நைட்டு, டைம் எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஷோவே. மத்தபடி வந்து நீ வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். அப்பதான் நீ வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை மக்கள் வந்து ஒவ்வொன்னையும் ரசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அது சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்தாரு. வர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்ப நடிகர் திலகம்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபேமஸா அவ்ளோ ஆக்டிங்ல வந்து அவ்ளோ கிங் அப்படி இருப்பாரு. கமல் அவர்களும் நடிச்சிட்டு இருந்தாரு. அவ்ளோ நடிப்பு வந்து நடிப்புல வந்து ரொம்ப பேசப்பட்டவங்க. அப்படி இருக்க சமயத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்தப்ப என்ன பண்ணாங்க, பாலச்சந்தர் சார் வந்து அறிமுகப்படுத்தினார். அப்போ வந்து என்ன கண்ணு சின்னதா இருக்கு, கருப்பா இருக்கிறாரு, முடி ஸ்டைலு பரட்டை இப்படிலாம் இருக்குது. எப்படி இவர போய் நடிக்க வைக்கிறாங்கன்னு எல்லாரும் பேசினாங்கன்னு நான் படிச்சிருக்கிறேன். அப்போ வந்து அவருக்கு வந்து அவர்கிட்ட இந்த ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. அதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு பாலச்சந்தர் சார். அப்படி வரப்ப அப்போ ஒரு ஸ்டைல் வந்து டிஃபரெண்ட்டா இருந்தனால, அத வச்சு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அ ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. இவங்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இப்ப நான் முதல்லாம் பெருசா ஆயிட்டேன் அப்படிங்கிற அவர தன்னடக்கத்தோட சொல்லிப்பாரு. ஸோ அப்போ வந்து யாரும் வந்து அதுக்கு அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ்னா இவருக்கும் சில ரசிகர்கள் இருப்பாங்க. அது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கே! மத்தவங்க நடிப்புலாம் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது புது விதமா இருக்குன்னு சொல்லி அவர ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆயிட்டாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது மாரி தான் இந்த ஷோலயும் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து இவங்க தான் ஒஸ்தின்னு கிடையாது. சில பேருக்கு இவங்கள பிடிக்கும். இப்ப தீபக்க சில பேருக்கு பிடிக்கும். முத்துவ சில பேருக்கு பிடிக்கும். ஜாக்லின பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். அவங்க பண்றது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து ரசிகர்கள் இருப்பாங்க. கடைசியில வந்து அவங்கவங்க ஓட்டு போட்டு கடைசியில யார் வந்து வோட்டிங்ல வந்து ஜாஸ்தி இருக்காங்களோ, அவங்க தான் வந்து கப்பு வந்து வாங்குவாங்க. டைட்டில் வின்னர் ஆவாங்க. அதுதான் இது. மத்தபடி வந்து இவங்க தான் வாங்கணும், அவங்க தான் வாங்கணும்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்கவங்க ஓட்டு போடுவாங்க. அது பிரகாரம் யார் ஜாஸ்தி வரணும் அவங்க தான். இதுதான் விஷயம். இதுல வந்து நம்ம வந்து இவங்களுக்கு கிடையாது. அதான் சொல்லுவாங்க சினிமா ஃபீல்ட்லயும் அப்படிதான் நடக்கும். ஒரு ஃபேன் வந்து இன்னொரு ஃபேன வந்து அவங்க ஆக்டர திட்டுவாங்க. இவங்க திட்டுறது இது மாரி நடக்கிறது தான். அதே மாரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இவங்க தகுதி கிடையாது, இவங்க தகுதி கிடையாதுன்னு சொல்றது. ஆனா என்னன்னா, இது மக்கள் சொல்றத விட இப்ப என்னன்னா, இதுல வந்து மக்கள் தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அவங்க ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னன்னா பிக் பாஸ்ல வந்து அந்த கண்டஸ்டன்ட்டே வந்து ஒருத்தர வந்து டார்கெட் பண்றது. டார்கெட் பண்ணி நீ லாயக்கு இல்லன்னு ஒரு வடிவேலு சொல்லுவாங்க. நீ இதுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அதே மாரி சௌந்தர்யாவல்ல என்ன சொல்றதுன்னா, "நீ வந்து உனக்கு ஒண்ணுமே இல்ல. கியூட்னஸ் வேற எதுவுமே பண்ணலன்னு சொல்லி, ஒரு கட்டத்தில அவளுக்கே என்ன ஆயிடும் மைண்ட்ல, ஓ! நம்ம ஒண்ணுமே பண்ணல போலன்னு சொல்லி, அந்த பொண்ணு ஆனா சொல்லுது. எனக்கு வந்து வேற எதுவுமே தெரியல. வரமாட்டேங்குது. இப்போ தான் சொல்லுது. அது நேச்சுரலா சொல்லுதா, இல்ல சொல்லி அப்படியே மைண்ட்ல இதாயிடுச்சா தெரியல. அது மாரி வந்து எனக்கு எதுவும் வரல அப்படி சொல்லுது. ஸோ அந்த பொண்ணு இவ்வளவு நாள் வரல போலன்னா, மக்கள் வந்து ஓட்டு போடாம இல்ல பிக் பாஸ் எப்பவுமே அனுப்பிச்சிருப்பாங்க வெளியில. ஆனா அந்த பொண்ணு இருக்கிறனால தான் ஷோல எல்லாரும் பார்க்குறாங்க. நெறைய பேர் சொல்றாங்க, அந்த பொண்ணு இருக்கிறனால தான் சௌந்தர்யா இருக்கிறனால ஷோவே பார்க்குறோம். நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ, அந்த பிக் பாஸ்ல அந்த பொண்ணோட இத வந்து அந்த பண்றது ஏதோ ஒண்ணு மக்களுக்கு புடிச்சிருக்கு. அதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் இருக்குது. அது ஒரு விஷயம். ஆனா வந்தவங்க ரொம்ப மெயினா வன்மத்தோட பேசினது யாருன்னா, சுனிதா, வர்ஷினி, சாச்சனா 3 பேர் தான். அதுல சுனிதா ரொம்ப பயங்கரமா பேசிட்டா. எப்படின்னா, நீங்க வந்து 2 பேரும் ஜாக்லினையும் இது பேர் என்ன இவங்களையும் சௌந்தர்யாவையும் நீங்க 2 பேருமே ஜென்யூன் கிடையாது சொல்லிட்டு இன்னொரு விஷயம். நீலாம் பிக் பாஸ் உள்ள விளையாடுறன்னா, நீங்கலாம் வெளியில விளையாடுறீங்க. அதாவது பிஆர் டீம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விளையாடுறீங்க. அது ஒண்ணு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, நான் இங்க இருக்கப்ப ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு நெனச்சேன். வெளில போய் பார்த்தா தான் தெரியுது அப்டின்னா, இது புரியல. ஏழையா இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க தான் பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்களா என்ன? அப்படி பார்த்தா எவ்வளோ செலிபிரிட்டீஸ், ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்களே! அவங்கலாம் என்ன ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்தவங்களா? இது முட்டாள்தனமான பேச்சா இருந்தது. எப்படி வந்து நான் ரொம்ப வசதி இல்லன்னு நெனச்சேன். வெளில போய் பார்த்தா தெரியுது
இல்லைன்னா, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ வசதியா இருக்கனாலயோ, ஏழ்மையா இருக்கனாலயோ யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. நீ பண்றது மக்களுக்கு பிடிக்குதா? அத வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அது ஃபர்ஸ்ட்டு புரியணும். சுனிதா சொல்றது சுத்தமா வந்து ரொம்ப வன்மத்தோட பேசுனது தான். அதோட வெளிப்பாடுன்னு தான் தெரியுது ஒழிய, இது உண்மைய பேசுன மாரி தெரியல. அது ஒண்ணு. ப்ளஸ் வந்து நம்மள அனுப்பிச்சுட்டாங்களே இந்த கோவத்த வந்து யார்கிட்ட காட்டுறது? ஏன்னா சில பேர் பேசினா திருப்பி பேசிருவாங்க. யார் பேசக்கூடாத ஆளுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவ சொன்னது. அடுத்து வர்ஷினி அப்படிதான். அதே மாரி சொன்னா. சாச்சனா என்ன சொன்னான்னா, நீங்க 2 பேரும் வந்து எதுவும் எனக்கு இது வராது, அந்த டேலண்ட் கிடையாது. எனக்கு இது கேம்லாம் வந்து அதாவது மைண்ட் கேம தவிர, மத்தபடி உனக்கு எனக்கு இது வராது, அது வராதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த நாள் இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தா சௌந்தர்யாவ சாச்சனா. அப்படின்னா நீ நல்லா பண்ற மாரி இருந்தா நீ ஏன் வெளில போன? அது யோசிக்கணும்ல. அப்ப இந்த பொண்ணு எல்லாமே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னா, எதுக்கு வெளில அனுப்பிச்சாங்க? அப்ப நீ பேசுற மொற பண்றது ஃபேக்கா இருந்தது. அது நல்லாவே ஃபேக்கா இருந்தது. அத மக்கள் அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ உண்மையா இருக்கிறது தான் இங்க முக்கியம். நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து உன் திறமைய காமிச்சு ஃபேக்கா இருந்தா, அது வந்து இங்க எடுபடாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ சாச்சனா வந்து அதான் வெளில போனா வன்மத்த கக்கியிருந்தா. வர்ஷினியும் வந்து ஒருத்தர பேசுறப்ப, வெளியில பேசுறப்ப, என்னன்னா, "நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிற. அழுதுட்டு நீ வந்து அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி, நடிச்சுட்டு, இது மாரி ட்ராமா பண்ணி, அப்படிதான் நீ இருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது எப்படி ட்ராமா பண்ணி புரியல. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற அப்படின்னா, அதுல ரவீந்தர் பேசுறப்ப என்ன சொன்னா, "நீ 100 நாள் இருந்தா 100 நாளும் அழுதுட்டு இருந்த." ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2 தடவ, இன்னைக்கு ஒரு 3 தடவ தான் அழுது நான் பார்த்துருக்கேன். அதுவும் வந்து சும்மா அழல, ரொம்ப எமோஷனலா அந்த ரோஸ்ட் பண்றப்ப பயங்கரமா பேசியிருந்தாங்க. ரொம்ப எப்படி எப்படி பேசியிருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வர்ஷினிலாம் ரொம்ப இதா பேசியிருந்தா. அதனால தான் அப்ப கூட அங்க அழாம தனிமையில போய் அழுதா. அழுதுட்டு என்ன பண்ணான்னா, அந்த அழறப்ப நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு கூட இருக்கவங்க கன்சோல் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ ஒண்ணு எமோஷனலா நம்மளுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆவறதுக்கு, நம்ம மனசு ஆறுதலுக்கு ஏதாவது பாட்டு கேட்போம், பண்ணுவோம். அங்க பாட்டு எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அவங்க வீட்லருந்து வந்த லெட்டர் இருந்தது. அத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அழுதான்னு வச்சுக்கங்க. இத வந்து என்ன சொல்றான்னா, "நீ கேமராவுக்கா தான் பார்த்து அழுக அதனால தான் வந்ததுங்கிறது யாராவது நம்ப முடியுமா? நம்மள கண்ணாப்பினப்ப நம்ம வந்து ஒரு போட்டியில ஜெயிச்சோம்னு வச்சுங்க, ரொம்ப எமோஷனல்ல அழுக வரும். நம்ம எமோஷனல வந்து வெளிப்படுத்துறது ஒரே விஷயம் அழுக தான். அதுல வந்து சந்தோஷத்துல அழுக வரும்னு சொல்லுவாங்க, துக்கத்துல அழுக வரும்னு சொன்னாங்க, திட்டிட்டா அழுக வரும். இதே ஒரு விஷயத்துல ஜெயிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அப்போ எவ்வளோ பேர் அழுவாங்க. அவ்ளோ எமோஷனல் கட்டுப்பட முடியாது, அவ்ளோ அழுக வரும். எதுக்குன்னு பார்த்தா அவங்க ஜெயிச்ச சூப்பர் சிங்கர்லாம் பார்த்துருப்போம் நம்ம. எல்லாம் ஜெயிச்சவங்க அப்படியே அழுவாங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவங்க பண்ணுவாங்க. ஸோ அது எமோஷனோட வெளிப்பாடு. அது வந்து இயற்கை. அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க திட்டுவாங்க. அத வாங்கிட்டு போயிட்டு நீ நடிக்கிற சும்மான்னா, இது குழந்தைக்கு கூட தெரியும். ஒரு திட்டுனா அழுக வரும். கேட்டா மனசு பாரத்த குறைக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு வீட்ல இருக்கோம்னா, அப்போ வந்து மனசு பாரம் குறைய அழதான் செய்வாங்க. இத வந்து என்ன சொல்றான்னா வர்ஷினி, "நீ இப்ப லெட்டர பார்த்துட்டு அழுத, நடிச்சிருக்க, கேமராக்காக அழுதுன்னா" இதெல்லாம் பார்க்கப்ப என்னன்னா, வேணும்னே ஒருத்தர வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ண அதே சொல்லி சொல்லி, "இந்த பொண்ணு எப்படி வந்தா? இங்க எப்படி இவள்லாம் சர்வைவ் ஆகுறான்னு" சொல்லி யார்கிட்ட சொன்னா, இன்னொன்னு சொன்னா. இங்க இருக்க எல்லாருமே அழறாங்க. ஆனா நான் ஏன் உன்ன சொல்றேன் அப்டின்னா. ஸோ அதான் நானும் கேட்கிறேன். எல்லாரும் அழறாங்கன்னா கேட்கல. ஏன்னா கேட்டா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? பதில் குடுப்பாங்க. பதில்லயே வந்து சண்டைக்கு வருவாங்க. ஏதாவது பண்ணுவாங்க. இங்க சௌந்தர்யாவே சொல்லியிருக்கிறா, எனக்கு வந்து அவ்வளோ பேச தெரியாது. ரொம்ப லேட்டா தான் புரியும்ன்னு சொல்லி அவளே ஒத்துட்ருக்கா. ஸோ இவகிட்ட சொல்லி அ சொன்னா கூட புரியாது. சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ பேசணுங்கிறதுக்காக சொன்ன மாரி இருந்தது. வர்ஷினி சொன்னது. ஸோ இது மாரி எல்லாருமே ஒரு பிராண்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு நீன்னா இப்படிதான், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சொல்லிட்டு அவங்க அதான் சொல்றேனே, அவங்க கோவத்த, வன்மத்த வந்து வெளிப்படுத்துற இடமா தான் இருக்குது. அத வச்சு நல்லா ஏன்னா சொல்லிடுறாங்க. அவங்க எது பேசினாலும் யார் என்ன பண்ண முடியும்? இத வந்து திருப்பி அவங்க வெளில போயிட்டு வந்தவங்க. ஸோ திரும்பி வந்து எது வேணா பேசலாம். அத வச்சு யாரும் வெளில அனுப்ப போறது கிடையாது. ஸோ அவங்க வன்மத்த வந்து கொட்டிட்டாங்க. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இதுல சுனிதா ரொம்ப சொன்னதுனால, ரொம்ப எல்லாம் சொன்னதுனால ரொம்ப எமோஷனல் ஆயி ரொம்ப அழுதுட்டா. அழறப்ப, அப்போ வந்து "நீ ஆர்கானிக் கிடையாது." சுனிதா இது ஒண்ணு சொன்னா, "நீ இது பண்ணா ஆர்கானிக் கிடையாது. இன்ஆர்கானிக் தான்." அப்படின்னு சொல்லியிருந்தா. இத வச்சா சௌந்தர்யா ரொம்ப அழுதுட்டு இருக்கப்ப, ஜாக்லினு அப்புறம் வந்து அ பவித்ரா வந்து ரொம்ப கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பவித்ரா கரெக்ட்டா ஒரு விஷயம் சொன்னா. என்னன்னா, "இப்ப வந்து நீ பண்றதெல்லாம் வந்து நான் ஆர்கானிக் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் பண்ணதெல்லாம் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் இல்லையா?" அப்படின்னு சொல்லி அழறப்ப, பவித்ரா சொன்ன மேட்டர் என்னன்னா, இப்ப நீ வந்தப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் ஃபேமிலிருந்து ஃப்ரீ டாஸ்க்ல வந்தாங்க. வந்தப்ப எனக்கு தெரிஞ்சு தீபக் வீட்ல, விஷால் வீட்ல, இன்னும் யாருன்னு தெரியல. அவங்கலாம் சில பேர் வந்து முத்து கூட சொன்னாரு. வந்தவங்கலாம் வந்து சௌந்தர்யா அப்பா, அம்மா கிட்ட வந்தவங்கலாம் எல்லாரும் சௌந்தர்யாவ ரொம்ப ஃபேனு, பிடிக்கும்னு சொல்லிட்டு போனாங்கன்னு முத்துவே சொன்னாரு. ஸோ வந்தவங்கலாம் சொன்னாங்க உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவங்கலாம் அப்போ இன்னார்கானிக்கா?
ஆர்கானிக் தானே அப்படி கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னான். அப்போ அவங்க வந்து சொன்னவங்க இதே மாதிரி தான் எல்லார் ஃபேமிலிக்கும் பிடிக்கும். அது பொறாமையில் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. இந்த பொறாமையில் எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ரொம்ப எமோஷனல் ஆகி நான் பிக் பாஸ் உங்களை பார்க்கணும், கன்ஃபெஷன் ரூம் பார்க்க என் மனசே சரியில்லை சார், ரொம்ப அழுதா. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாரு, அங்கே கன்ஃபெஷன் ரூமில் பேசுனாங்க. அது வந்து உண்மையிலேயே பிக் பாஸ் அவ்வளோ தூரம் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசினாரு. அவ்வளோ தூரம் வந்து கன்ஃபெஷன் ரூமில் இது மாதிரி பேசி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவள் மனசு எப்படி ஒரு குழந்தை மாதிரி பண்ணுறா, அவள் அழுவுறதே பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு குழந்தை மாதிரி சத்தம் போட்டு அழுதுகிட்டு பேசி பிக் பாஸ் வந்து அவ்வளோ கான்வர்சேஷன் அவள் கூட வச்சுட்டு அவளுக்கு தகுந்தாப்புல பேசி சிரிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு மாதிரி நல்லா தேத்தி கன்சோல் பண்ணி நல்லா ஒரு தெம்பா அனுப்பிச்சி விட்டாரு. அது மாதிரி தான் பார்த்தோம். அதில் முக்கியமாக என்ன சொன்னார்னா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் என்னையே பேச வெரி க்யூட்னஸ் மட்டும் வச்சு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, யார் சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே வந்து இங்கேயா உள்ளாரையா அப்படின்னு. அப்போ எப்போ வெளில எங்கே போனீங்க, உள்ளார தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் உண்மையை தானே சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு மாதிரி பார்த்தா. அப்போ வந்து உண்மை தான் சொல்லி அதோட அதோட உங்களுக்கு சேர்ந்து கொஞ்சம் தைரியம், அப்புறம் வந்து க்யூட்னஸ்ஸு, தைரியம் ப்ளஸ் வந்து இன்னொன்று சொன்னார். 3 விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதெல்லாமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு திறமை இருக்குது, கொஞ்சம் க்யூட்னஸ் இருக்குது, அப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்து இத்தனை நாள் இருந்துட்டீங்க, இன்னும் 1½ வாரம் தான், அதுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அப்பாவை பார்க்கணுன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, அழ வேண்டாம் அப்படின்னு சொல்வார் அப்படின்னு சொன்னால் அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் பேசியிருப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறப்ப வந்து சிரிச்சிட்டா. சிரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணான்னா, அப்போ வந்து நீங்க வந்து வெளியில இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் ஒரு சின்ன ட்ராப் தான். வெளியில உலகத்துல மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க எவ்வளவு உங்கள பிடிக்குன்னு சொல்லி நீங்க வெளில போனா தான் தெரியும். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவரைக்கும் நீங்க உங்கள நம்பணும் அப்படின்னு சொன்னோனே, உடனே சௌந்தர்யா நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னோனே, வெரி குட், கியூட், வெரி குட், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாரு. தேங்க் யூ, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ டூ அப்படின்னு சொல்லி சொன்னா. ரொம்ப கியூட்டா இருந்தது. அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, நீ வந்து இது மாதிரிலாம் வந்து நீ அழுதுட்டுருக்கூடாது. இது வந்து சில சமயம் இது வந்து அழுகை வந்து கோவத்தோட வெளிப்பாடும் அழுகை தானே அப்படி சொன்னோன்னே, ஆனால் இப்போ நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிட்டு அப்புறம் பிக் பாஸ் பண்ணுறீங்க ரொம்ப மூக்குலேருந்து எனக்கு தண்ணி தனியாக வருது அப்படின்னோடனே, அதான் நீங்கள் தாவணி வச்சுருக்கீங்களா அதை தொடச்சிக்கங்க அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப பிக் பாஸ் இப்படிலாம் பேசுவாரான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சௌந்தர்யா கிட்டே அவ்வளோ தூரம் பேசி அவ்வளோ தூரம் பண்ணது ரொம்ப 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 அப்படின்னா பாருங்கள், இப்போ சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ தூரம் இந்த ஷோவும் ரன் ஆகிறதுக்கும் சௌந்தர்யா ஒரு காரணம்னு நினைக்கிறனால தான் இந்த அளவு பேசி சமாதானப்பட்டுக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிரிச்சிட்டே வெளில போங்க அப்படி சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானமாயிட்டு அவள் சொல்லி வெளில போயிட்டா. அந்த அந்த பிக் பாஸும் சௌந்தர்யாவும் பேசினது அவ்வளோ கான்வர்சேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு குழந்தைகிட்ட வந்து பேசுகிறதும் அது மாதிரி குழந்தைகிட்ட ஏதாவது அழகிற குழந்தை சாக்லேட் வாங்கி கொடுத்தோன்னா சிரிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்தது. அது பேசுகிறது வந்து ஒரு பிக் பாஸ்ட்ட வந்து எப்போதும் கன்ஃபெஷன் ரூமில் எல்லாரும் பேசணும் பார்த்துருக்கோம். எப்படி உட்காந்துட்டு எப்படின்னோடனே அவள் ஒரு விஷயம் சொன்ன கூட, ஓ நீங்கள் நான் தான் உங்கள் வந்து நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் எப்போ வருவீங்க இங்கே அப்படின்னு. நான் தான் ஆல்ரெடி வந்துட்டேனே அப்படின்னு. வந்துட்டீங்களா அப்படின்னு. நான் தான் மனசுக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டேன்னு. அவள் கொஞ்சம் ஒரு செகண்ட் கழிச்சு, ஓ அப்படியா இப்போ தான் என் மைண்டில் புரிஞ்சுதுன்னொன்னே, அது எப்போதும் நடக்கிறது தானம்மா, இதில் ஒன்றும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு, நீங்கள் வந்து மீல்ஸை கூட ரூல்ஸ்ன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சிரிச்சுட்டு அப்புறம் வெளில வந்துட்டாங்க. அப்படி ஒரு கன்சோல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் மாதிரி பேசி பார்த்ததே இல்லை. எல்லாருமே இந்த கன்ஃபெஷன் ரூமில் வந்து உட்காந்து பேசுகிறப்பயே பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பயத்தோடு இதோடு பேசுவாங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ வந்து பேசுகிறப்ப இன்னொன்று சொன்னார், நான் இங்கே தான் இருந்திருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நான் பண்ணது எல்லாமே இன்ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, ஆர்கானிக் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், நான் உங்களை கூப்பிடும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்களா, அது ஆர்கானிக்கா என்ன அப்படின்னு கேட்குறேன். அது ஆர்கானிக் தான். அதே மாதிரி வந்து ஹாஃப் பாயில் ஹாஃப் பாயில் போட்ட மாதிரி ஒரு சாஸில் போட்டு கேட்டுச்சுல, ஹாஃப் பாயில்னா என்னன்னு சொல்லிட்டு, அது வந்து ஆர்கானிக்கா என்ன ஆர்கானிக்கா, அது ஆர்கானிக். அதே மாதிரி பல்ல கடிச்சிட்டு சண்டைக்கு போவீங்களா, அது ஆர்கானிக்கா என்னன்னு கேட்குறேன். அது ஆர்கானிக் தான் அப்படிங்கிறப்ப, ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பேசப்பட்டது, மக்கள் ரசிச்சாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபோனில் வந்து டாஸ்க் வந்ததுல அது வந்தது, அப்புறம் சமையல் பண்ணது இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ நமக்கு தெரிஞ்சே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு மக்களை கவர மாதிரி இவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து வன்மத்தை கொட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்னும் 1½ வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு யார் மக்கள் ஓட்டு போட்டு யாருக்கு போடுறாங்களோ அவங்க டைட்டில் வின்னராக ஆகட்டும், அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணை வந்து அதுவும் அந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவையோ பேசக்கூட தெரியல, இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணுறாங்களே வருத்தமாக
அதுக்காக தாங்க இது. அ அத இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.